டெலிவிஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது சுதந்திர தின வாழ்த்துக்கள். மகாகவி பாரதியார் "ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்" என்று அன்றைக்கு பாடினது, இன்னைக்கும் அதை நம்ம அந்த வரிகளை படிக்கும் பொழுது அதே சந்தோஷம் நமக்கெல்லாம் வருது. ஏன்னால் சுதந்திரம் என்றால் அவ்வளவு உண்மையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? பொதுவாக சுதந்திரத்தை பற்றி, நம்ம சுதந்திரத்தை பற்றி, சுதந்திர போராட்டத்தை பற்றி, எப்படி சுதந்திரம் பெற்றோம் அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது வரலாறுல சமீப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவருடைய பங்கு பெரும்பாலும் மறைக்கப்பட்டுதான் இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இந்த அறிவியல் யுகத்துல நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்குது. நம்ம பார்த்துடலாம் அந்த தரவுகள்லாம் எடுத்து இல்லையா? அப்படி பார்த்தோம்னா நம்ம கிறிஸ்தவ பெரியவர்கள் எத்தனையோ பேர், உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜோசப் கொர்னேலியஸ், ஜேசி குமரப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவரு, அதுக்கப்புறம் பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப், இப்படி நிறைய பேர் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தென் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில இருந்த தூத்துக்குடியை சேர்ந்த மாசிலாமணி, அவரது மனைவி ஜெபமணி மாசிலாமணி அம்மா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வஉசியோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்க. இப்படிப்பட்ட பெண்களும் அது மாதிரி கிறிஸ்தவ பெண்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க என்ற வரலாறுலாம் நமக்கு இருக்குது. எனவே இன்னைக்கு நம்ம இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது நிகழ்ச்சியில நம்ம யாரெல்லாம், அதாவது ஏற்கனவே சில நிகழ்ச்சிகள் நம்ம பேசியிருக்கோம், ஆனாலும் கூட நமது மெமரி ரொம்ப ஷார்ட் இல்லையா, மறந்துருப்போம். எனவே நேயர்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போறோம். வாருங்க, நம்மோடைய திரு வெங்கடேசன் அவர்களை சந்திக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வணக்கங்க. வணக்கம் சார். சுதந்திர வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நம்ம கிறிஸ்தவர்களுடைய விஷயத்த எப்படி சுதந்திரத்துல நிறைய பேர் ஈடுபட்டாங்க பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். போன மாதம் என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒரு பையன் முகிலன் அப்படின்னு அவன் பேர், அவனுக்கு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில இடங்கிறதுக்காக வேண்டி நாங்க போயிருந்தோம். அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, அப்படிப்பட்ட இடத்தான் படிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு அதுல ரொம்ப குறியா இருந்தான். கொஞ்சம் வருத்தம் கூட முதல்ல அவனுக்கு. இப்ப அங்கதான் படிக்கிறான். அப்பா அவனுடைய கல்லூரியுடைய பெருமையை பத்தி நான் சொன்னதை ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். சுதந்திர போராட்டம் நடந்த சமயத்துல கல்லூரியில உள்ள மாணவர்களாம் கூட போராட்டத்துல கலந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப காலேஜ்ல இருந்து உடனே என்ன பண்ணிடுவாங்களாம், டிசி கொடுத்து அவங்களை வெளியே அனுப்புறது. அப்ப அவங்க எங்கேயுமே சேர முடியாதுல்ல, அதுல எழுதியிருப்பாங்கல்ல போராட்டத்துல ஈடுபட்டான்ட்டு. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு சிலருக்கு டிசி கொடுக்கவும் மாட்டாங்களாம், அப்படி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாம் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி எந்த விதமான டிமாண்ட் இல்லாம, நீ அந்த டாக்குமெண்ட் கொண்டு வா, இந்த டாக்குமெண்ட் கொண்டு வா, அந்த காலத்துல அப்படி இல்லாம அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்றக்காகவே அவங்க எல்லாம் சேர்த்திருந்திருக்காங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில நிறைய பேர் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டு இருக்கவங்க எல்லாம் சொற்பொழிவு ஆற்றுறதற்கும், அப்புறம் மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக, சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு, அவங்களுக்கு அதை பத்திலாம் எடுத்து கூறுவதற்காக ஒரு களமாக அந்த இடம் விளங்கியது அப்படின்னு வரலாறு சொல்லுதுப்பா. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில நீ படிக்க போற அப்படின்னு அந்த பையனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கிறிஸ்டியன் காலேஜ் கூட பண்ணுவாங்கன்ற மாதிரி அவன் கேட்கிறான் அந்த பையன் என்கிட்ட அந்த சமயத்துல. இல்ல, உண்மையாலுமே நீங்க அருமையான விஷயம் சொன்னீங்க. நான் இது பார்க்கக்கூடிய அனைத்து இந்த சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நம்மளுடைய சார்பாக சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நீங்க பேசினதுல இருந்தே நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க ஏற்கனவே கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு என்ன, விடுதலை போராட்டம், இந்திய தேசிய விடுதலை போராட்டத்துல கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு நம்ம நிறைய முறை பேசிட்டாலுமே அது இன்னும் போதுமான அளவுக்கு இன்னும் கிறிஸ்தவர்களிடையே கூட இன்னும் என்ன செய்யலைன்னா ஒரு போய் சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் ஏன்னா பள்ளி பாட புத்தகத்திலயோ அல்லது கல்லூரி பாட புத்தகங்களையோ இது இருக்குமானால் எளிமையாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். ஆனா இப்படி அடையாளப்படுத்தப்பட்டு எதுவுமே நம்ம அது தொடர்ச்சியாக பேசுறது கிடையாது. ஏன்னா நம்ம அதுல பெரிய கரிசனை காண்பிக்கிறது இல்லை. அதனால என்ன விளைவுகள் இன்னைக்கு வந்துருச்சுன்னா, பொதுவாகவே வெகுஜன மக்களிடத்துல என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்மை அடிமைப்படுத்தின வெள்ளை ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் கிறிஸ்தவர்கள், அதே மாதிரி இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களும் அவங்களும் ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. அதான் பொதுவான ஒரு பொது புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களும் கிறிஸ்டியன்ஸ், இங்க இருக்கிறவங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்கள எடுத்து தானே நம்ம போராடணும். அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் எப்படி அவங்கள எடுத்து போராடி இருப்பாங்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும். அப்படி பதிய வைக்கப்பட்டிருக்கும். ஆனா உண்மை அதுவா அப்படின்றதான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இங்க இருக்கிற எல்லா சமயத்தவர்களும், அது இந்த சமயம் அந்த சமயம் நம்ம பிரிச்சு பார்க்க விரும்பல, எல்லா சமயத்தவர்களும் சமய வேறுபாடின்றி இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது சிறிய சமய மைனாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
சிறுபான்மை சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பெரும்பான்மை சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே இணைந்துதான் இந்த இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திலே பங்களிப்பை செய்தார்கள் அப்படிங்கிறது முதல் குறிப்பு. ரெண்டாவது, இந்த வெள்ளையர்கள் கூட இணைந்து செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதுலையும் எப்படி இந்த பக்கத்துல விடுதலை போராட்டத்துக்கு எல்லா சமயத்தவர்களும் எப்படி ஈடுபட்டாங்களோ அதே மாதிரி வெள்ளையர்கள் கூட இணைஞ்சு செயல்பட்டதுல இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்திலிருந்து சிறிய சமுதாயம் வரைக்கும் இருக்கிற அனைத்து மக்களும் வெள்ளையர்கள் கூட சேர்ந்து இந்திய மக்களை எதிர்த்தார்கள் அப்படிங்கிறதும் உண்மை. நான் சொன்ன ரெண்டு டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு பக்கத்துலயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமயத்தவர்களும் இருந்தார்கள். அதான் ரொம்ப முக்கியமானது. ஆனா இவங்க என்னவோ கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கருத்து. ஏன்னா அவர்களுடைய சமயம் கிறிஸ்தவமா இருக்கறனால இவங்க அவங்க கூட சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தவறான ஒரு பொது. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூட சில வரலாறு நம்ம குறிப்புகளை சொல்லியிருக்கோம். நார்மலா இது வந்து பேசப்படக்கூடிய கருத்து தான். மேல் ஜாதியினர் அவங்க தான் அதிகமா சேர்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். வெள்ளையர்களுக்கு அதிகமாக இங்கிருந்த பெரும்பான்மை, அதாவது தங்களை ஆதிக்க மனநிலையில வைத்திருந்த மக்கள் அதிகமாக வெள்ளையர்களுக்கு இங்க வந்து வாய்ப்பளித்தார்கள் அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா அதே நேரத்துல எல்லா மக்களும் எதிரணியில நின்றும் போராடினார்கள் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க இப்ப இன்னைக்கு வரலாறுகள் பொதுவாக மறைக்கப்பட்டே வருகிறது. அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களை குறித்து அப்படின்னும் போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இருட்டடிப்பு செய்யறது நம்ம பாக்குறோம். அல்லனா வரலாறுகளையே நாம அதுக்கு காரணம் நம்ம அப்படின்னு நம்ம குறைய நான் சொல்லிக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா நாம அதை வந்து போதுமான அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படிங்கிறது தான் நீங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து. நீங்க மிக முக்கியமான தலைவர்களை சிலருடைய பெயர்களை நீங்க சொன்னீங்க. உதாரணத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஜேசி குமாரப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதாவது ஜோசப் கொர்னெலியஸ் குமாரப்பா. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல போய் படிச்சுட்டு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்ல படிச்சுட்டு இந்தியாவுல வந்து தன்னை ஒரு காந்தியவாதியாக மாற்றி கொண்டவர். கதராடைக்கு மாறி எல்லா படிப்புகளையும் உதறி தள்ளிட்டு குடிசை வீட்டுல தங்கி காந்திய அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு அற்புதமான வடிவத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா ஜேசி குமாரப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காந்தியுடைய மிக நெருங்கியவர். யங் இந்தியா பத்திரிகையில அவர் வந்து ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, காந்தியடிகளுடைய எல்லா போராட்டங்கள்லையும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னால பல மாதங்கள் வருடங்கள் சிறையில அவர் இருந்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால ஜேசி குமாரப்பாவை பொறுத்த வரைக்கும் காந்தி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு ரெடிமேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து இவரை பயிற்றுவிக்கல, அவர் எனக்கு வரும்போதே ரெடிமேடா இருந்தார். என்னுடைய அந்த கிராம பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த இதுல வந்து அவர் வந்து ஏற்கனவே அந்த இதுல வந்து பெரிய அனுபவம் பெற்றவராக அந்த மனநிலை உடையவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி காந்திஜி அவர்களே வந்து அதை பெருமையாக சொன்னதெல்லாம் நம்ம பதிவுகள்ல பார்த்தோம். அப்போ அவர் ஒரு சொல்ல போனா ஒரு நல்ல பக்தி மிகுந்த கிறிஸ்தவர். அவர் வேதத்தை வாசிக்கக்கூடியவராக, இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்தும் வேதாகமத்தை குறித்தும் புத்தகங்களை எழுதக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறது தான் ஜோசப் கொர்னெலியஸோட அத குமாரப்பா அவர்களுடைய இது. இன்னும் சொல்ல போனா வேதாகமத்தை கையில ஏந்திக்கிட்டே இருப்பார் அப்படின்றது தான் அவருடைய மிகப்பெரிய குவாலிட்டியா சொல்லப்படுது. இன்னும் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல மாடுகளை ஏறு பூட்டி உழுவுறதுக்கு பதிலாக டிராக்டர்களை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அந்த காலங்கள்ல புகுத்தப்பட்ட போது குமாரப்பா சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் வந்து மிக பிரபலமாக அது பேசப்படும். அதாவது இந்த கிராம பொருளாதாரம் அல்லது நம்ம பாரம்பரிய விவசாயம் அப்படிங்கிற அடிப்படையில வரும்போது அவருடைய அந்த கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க, இது மாட்டுக்கு பதிலாக நம்ம டிராக்டரை யூஸ் பண்ணா நிறைய வெள்ளாமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர் கேட்ட ஒரு கேள்வி, மாடு சாணி போடும், டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஏன்னா சாணி அப்படிங்கிறது ஒரு உரமாகவும் இருக்கும்ல நிலத்துக்கு. மாடு சாணி போடும், டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவர் கேட்டிருக்காரு. இது அன்றைய பொருளாதாரத்துக்கான ஒரு மிக முக்கியமானது. ஏன்னா அன்னைக்கு கிராமம் பொருளாதாரம் அல்லது விவசாயம் அப்படிங்கிறது மிக முக்கியமான உயிர் மூச்சாக இருந்த போது இந்த நடைமுறை அன்றைக்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருந்தது. இன்னைக்கு ஒருவேளை நவீன மக்கள் தொகை மாற்றங்கள் அப்படின்னலாம் வரும்போது நமக்கு டிராக்டர் அந்த மாதிரி நவீன இதெல்லாம் வேணும். ஆனா அன்றைய பொருளாதாரத்துல அது வந்து ரொம்ப முக்கியமாக மாடுகளுடைய பயன் அப்படிங்கிறது அன்றைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி இருந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அப்படிங்கிறத பாக்குறோம். வெள்ளையர்களுக்கு எதிராக மிக அற்புதமாக அவர் எழுதின கட்டுரைகள், அவர் எழுதின அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக வலிமையாக மாணவர்களிடத்திலே இளைஞர்களிடத்திலே ஒரு பெரிய சுதந்திர தாகத்தை தூண்டினது அப்படிங்கிறதுக்காகவே அவரை வெள்ளையர்கள் சிறைச்சாலை அடைத்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு. அதே மாதிரிதான் நீங்க பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் மதுரை பகுதியில இன்றைக்கும் கூட அவருக்கு அழகான ஒரு பேர் என்ன அப்படின்னா ரோசாப்புத்துறை அப்படின்னு அவருக்கு பேரு. நிறைய பேர் மதுரை பகுதிகளில் ரோசாப்பூன்னு பேரு அதிகமா வைப்பாங்க. என்ன காரணம்னா
இவர் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிற அந்த சட்டத்துல அன்றைக்கு வெள்ளையர் காலத்துல குற்றப்பரம்பரை சட்டம்னே சில மக்களை அவர்கள் வந்து இவர்கள் குற்ற பரம்பரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட காலங்கள்ல அவர்களுக்காகவே வாதாடி அவர்களை வந்து வெள்ளையர்களிடத்துல வந்து அவர்களுக்காக பல போராட்டங்களை எடுத்து அறப்போராட்டங்களை எடுத்து சட்ட போராட்டங்களை எடுத்து அவர்களுக்கு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பளித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு வந்து அந்த பெயர் கொடுக்கப்பட்டது ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அன்போடு மதுரை பகுதியில மக்கள் இன்றைக்கும் அழைக்கக்கூடியவர்களா இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கும் மதுரையில ஆனைக்கல் அப்படிங்கிற இடத்துல அவருடைய திருவுருவ சிலை இருக்கிறது. அதை வந்து யார் திறந்தார் அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் திறந்தார்கள் அப்படின்னு அந்த கல்வெட்டு பதிவு பெற்றிருக்கிறது. நீங்க இவ்வளவு தகவல் சொல்றாங்க. நான் மதுரைக்காரி, ஆனா எனக்கே தெரியல பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சிலை யாருதுன்னே தெரியாது. அதுதான் ரொம்ப இது. ஆனால் அற்புதமான ஒரு மனிதர். ஒரு சுதந்திர போராட்டத்துல இன்னும் சொல்ல போனா அவருடைய வீட்டில இருந்து தான் வந்து காந்தி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய உடையை துறக்கிறார். அந்த கோட்டு சூட்டெல்லாம் திறந்து இப்ப இந்த காந்தியுடைய அந்த நம்ம ட்ரெஸ் பாக்குறோம் இல்லையா, அந்த உடைக்கு அவர் மாறினது எப்போ அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்களுடைய வீட்டுல தான். மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர், சுதந்திர போராட்டத்துக்கு என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் அதுல மதுரை அவர் வீட்டுல தான் தங்குவாராம். அவர் வீட்டுல தங்கியிருக்கிற காலங்கள்ல தான் இப்படிப்பட்ட முடிவுகளை அவர் எடுத்தார் அப்படிங்கிறது வரலாற்றுல இவரும் காரணம் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, அவரும் ஒரு காந்தியவாதியாக தன்னை வந்து முழுமையாக விடுதலை போராட்டத்திலே இணைத்து கொண்ட ஒரு மனிதர். இப்படி நம்ம நிறைய பேரை சொல்ல முடியும். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மாசிலாமணி, ஜெபமணி மாசிலாமணி அவர்களை பற்றி சொன்னீங்க, தம்பதியர்கள். சொல்ல போனா இவர்கள் வஉசி அவர்களுக்கு வஉ சிதம்பரனாரை பற்றி நம்ம படிக்கிறோம், கப்பலொட்டி தமிழர் அப்படின்னு படிக்கிறோம். அவருடைய உடனாக இருந்து தோள் கொடுத்து நின்றவர்கள்ல மிக முக்கியமான ஒருவர் மாசிலாமணி அவர்கள், ஐயா அவர்கள். அவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வ பக்தியுடையவர். அவர்கள் குடும்பம் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக கூட தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ சுதந்திர போராட்டத்திற்கென்று கிறிஸ்தவர்கள், அதாவது மதமாக வெள்ளையர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேசம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வேறு நாட்டவர்கள், நாம் வேறு நாட்டவர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சுதந்திரத்தை உரிமையில விட்டு தர மாட்டோம். கரெக்ட். அன்றைக்கும் நம்முடைய தேசத்தினுடைய நலன் கருதி இந்திய தேசத்திற்காக ஒருவேளை வெள்ளைக்காரர்கள் அன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் வெள்ளை நிறத்தவர்களாக இருந்த மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்தவ சமயத்தை பரப்பினவர்களாக இருந்தாலும் இங்கிருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு விடுதலை உணர்வு ஊட்ட வேண்டும் அப்படின்னு வாஞ்சித்தவர்கள் மிஷனரிகள் பொதுவாகவே நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது என்றுதான் கற்றுக் கொடுத்தார்கள். அதனாலதான் வந்து கல்வி அறிவு பெற்ற உடனேயே நமக்கு விடுதலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. வெள்ளை மிஷனரிகள் உருவாக்கின அந்த பள்ளிக்கூடங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆங்கில வழி கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் உலகத்தில் நடந்த எல்லா புரட்சிகளையும் வாசித்து உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நமக்கு அளித்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். ஏன்னா கல்விக்கூடங்கள் வழியாக சுதந்திர உணர்வுகளை பரப்பினவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப நமக்கு முரண்பாடா இருக்கும். என்னன்னா வெள்ளைக்கார மிஷனரிகள் அவங்க ஊர்ல இருந்து தான் பெறப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஊர்ல இருந்து வந்து அவங்களுக்கு எதிராகவே செயல்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா உண்மை. அவங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நீதியாக நியாயத்தின் பக்கம் நின்னாங்க. இந்த மக்களை எங்களுடைய நாட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த மக்களை ஒடுக்கி இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல காரியங்கள் கிடைக்கணும், அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். இந்த தேசத்திலும் சிலர் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, பெரும்பான்மை மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜாதி ரீதியாக சமுதாய இன ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்திலும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அதே நேரத்துல எங்கள் நாட்டவர்கள் அவர்களை அரசியல் ரீதியாக அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள், அதிலிருந்தும் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் மிஷனரியுடைய கோட்பாடாக இருந்தது. அதற்கு ரொம்ப முத்தாய்ப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா CF ஆண்ட்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், அமெரிக்க மிஷனரியாக இருந்தவர் அவர். தீனபந்து அப்படின்ற ஒரு அற்புதமான அடைமொழி பெயரோடு கூட, அதாவது காந்தி அவர்கள் கொடுத்த பெயர் தான் அந்த தீனபந்து அப்படிங்கிற பெயர். ஏழை பங்காளன் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே போராடினவர். அது தென்னாப்பிரிக்காவிலும் சரி இந்தியாவிலும் சரி தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடினவர் CF ஆண்ட்ரூஸ். அவர் ஒரு மிஷனரி. அவர் காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து பணி செய்வதற்காக மிக முக்கியமா அவரை கொண்டு வர்றதுக்கு, இந்தியாவில் விடுதலை போராட்டத்தை கலந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் CF ஆண்ட்ரூஸ் அப்படின்னு இங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. காந்தி அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர். இது ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்ல,
நீங்க ஏற்கனவே சொன்னது போல கல்விக்கூடங்கள் எல்லாம் வந்து விடுதலை போராட்ட உணர்வுகளை பரப்பக்கூடிய ஒரு ஆமா. இடமா இருந்தது. அதுல கிறிஸ்தவ கல்விக்கூடங்கள் ரொம்ப முக்கியமான பங்களிப்பை செய்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. YMCA, YWCA ஆ. இது எல்லாமே அன்றைக்கு வந்து கிறிஸ்தவ கல்விக்கூடங்கள். இன்னும் சொல்ல போனா செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி டெல்லியில இருக்கக்கூடிய செயின்ட் ஸ்டீஃபன் கல்லூரி. ம். இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துக்குனே நேர்ந்து விட்ட மாதிரி இருந்தது. ஆ. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நாட்டுப்பண் எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் CF ஆண்ட்ரூஸ் அவருடைய நெருங்கிய நண்பர். ம். காந்தியடிகள் நம்ம CF ஆண்ட்ரூஸ் நெருங்கிய நண்பர். இவர்கள் எல்லாருமே செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரியில வந்து அடிக்கடி தங்கக்கூடியவர்கள். ஓ! அது மட்டும் இல்ல செயின்ட் ஸ்டீஃபன் கல்லூரியில டாக்டர் ருத்ரப்பா அப்படிங்கிறவர் வந்து முதல்வராக இருந்தபோது அங்கே மாணவர்களை இந்த தேசிய போராட்டத்திற்காக தூண்டினார்கள் அப்படின்னு பல இடத்துல இந்த விஷயங்கள் பேசப்பட்டது அன்னைக்கு அப்படிங்கிறத ம். பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாடு முழுவதும் பல இந்த மாதிரி தேச தலைவர்களை நம்ம சொல்ல முடியும். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா. அதாவது ஒவ்வொரு நாட்டிலயும் அது ஒவ்வொரு இப்ப நாடுல ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட இருந்திருக்காங்க. நிறைய பேர் கேரளால நெறைய பேர் இருந்திருக்காங்க. வெங்கல் இருந்திருக்காங்க. சர்க்கரை அப்படின்னு ஆந்திரால இருந்திருக்கிறாரு. ம். கேரளால பாத்தீங்கன்னா அக்கமாச்செரியன் அப்படி இதை நான் சும்மா சிம்பிளா 1-2 பேரை ஆமா சொல்றேன். சொல்றாங்க. நிறைய பேரை சொல்ல முடியும். ம். தமிழ்நாட்டிலேயே பால் ராமசாமி அப்படின்னு டைட்டஸ் ஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. ம். ம். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவர்களோடு இந்திய சுதந்திர போராட்டத்துல பண்டித ரமாபாய் அவர்கள் வந்து ஆ. உச்சி மாநாடு, அதாவது வட்டமேசை மாநாட்டிலேயே போய் பெண்களுக்காக குரல் கொடுத்து இந்திய தேச விடுதலைக்காக போராடி இருக்காங்க. இப்படி நிறைய பேர் வந்து இந்திய கிறிஸ்தவர்கள், அது மட்டுமல்ல சில வெள்ளைக்கார மிஷனரிகள் கூட இந்திய விடுதலை போராட்டத்திற்காக செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் ஆங்கிலேயர்களால சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இத்தனைக்கும் மிக அ அ முக்கியமான விஷயம். அந்த காலத்துல கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்டியன்ஸே இருந்திருப்பாங்க. அந்த குறைந்த ஆமா, ரொம்ப சதவீதத்துக்குள்ளயும் கம்மி. ஆமா, ரொம்ப கம்மி சதவீதம். அதுதான் ஆமா. ரொம்ப முக்கியம். பெரும்பான்மை மக்கள் இங்க இருக்கக்கூடிய 2 பெரும்பான்மை சமயத்தை தாண்டி ஒரு மைக்ரோ மைனாரிட்டி ஆ. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்களிலேயே இவ்வளவு பெரிய தலைவர் ஜோசப் பாப்டிஸ்டா அப்படின்னு சொல்றோம். அவர் தான் அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து எப்படி பாலகங்காதர திலகர் அவர்களோடு இணைந்து செயல்பட்டது அந்த ஜோசப் பாப்டிஸ்டா அப்படிங்கிறவர் வந்து மிக முக்கியமான ஒரு தலைவரா இருந்திருக்காரு ஹோம் ரூல் ம். ம். மூவ்மெண்ட்ல. ம். அப்ப இப்படி நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். ஆனா நீளமா ஆயிரும் நம்முடைய நிகழ்ச்சி ம். அப்படிங்கிறதுனால மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு ம். கேட்டீங்கன்னா ஏறக்குறைய இப்ப நம்ம நினைக்கிறது எல்லாம் இந்த 1900 நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்கிறாங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்ததுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் அதுக்கு பிறகுதான் வராங்க. இப்ப ஆங்கிலேயர்கள் வந்த உடனேயே அவர்களுடைய இத வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்கு வியாபாரத்துக்காக தான் அவங்க உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்தபோது நம்முடைய தலைவர்கள் கூட இப்ப வேலு நாச்சியார் ஆகட்டும், இல்லாட்டி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், பூலித்தேவன் ஆகட்டும், இங்கிருந்த மருதுபாண்டி எல்லாருமே வந்து ஆரம்பத்துல அவங்க கூட நார்மலா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா பிசினஸ்க்கு வந்தவங்க கூட ஆமா. நல்ல ஒரு டை அப்போட தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டங்கள்ல இவங்க வந்து வெறும் பிசினஸ் கிடையாது இவங்களோடது. நம்முடைய மண்ணை அவர்கள் அபகரிக்க வருகிறார்கள் அப்படின்ன ம். போது அப்பொழுதுதான் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எதிர்த்து போராட ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலம்ன்றது 1780, 90, 1800களுடைய காலகட்டங்கள் தான். இந்த காலகட்டத்திலயுமே ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். ம். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியபதி பரதவர்ம பாண்டியன் தேரவர்மன் அப்படின்னு ஓ! சொல்லக்கூடிய டான் காப்ரியேல் டி குரூஸ்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். பேரே ரொம்ப ரொம்ப பயங்கரமா வித்தியாசமான ஒரு வித்தியாசமா பெயர் இருக்கு. இருக்கிறது. ம். இவர் வந்து சொல்லப்போனா பரதவர் சமூகத்தை சேர்ந்த பெர்னாண்டஸ் நம்ம சொல்லுவோம், அல்லது ஆமா. மீன்பிடி அந்த கடலோட்டிய மீனவர்கள் இருக்கக்கூடிய சமுதாயம். மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான மனிதர், தலைவராக ம்ஹ்ம். அந்த காலத்திலே போர்த்துகீசியர்கள் வந்தபோதே அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை கத்தோலிக்க சமயத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து தங்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொண்டவர்கள். அதனாலதான் அந்த டான் காப்ரியேல் டி குரூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நம்ம இதுல நிறைய பார்க்கிறோம். பெர்னாண்டஸ், டி ஆமா. டி குரூஸ் குரூஸ் இருக்கும். ஆமா. இப்படி நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல இவருக்கு வந்து டி குரூஸ் வாஸ் அப்படின்ற பெயர் வந்து பின்னாடி அவருடைய சமய பெயராக ம். வருகிறது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து டான் காப்ரியேல் அப்படிங்கிற டான் அப்படிங்கிற வார்த்தை வந்து தலைவர், அரசர் அளவுக்கு பெரிய இது இல்லைனாலும் அந்த சமுதாயத்தினுடைய பெரிய தலைவராக மதிப்பு மிக்கவராக இருந்ததுனாலதான் போர்ச்சுகீசிய அவர்களுடைய ஆவணங்கள்லயே அவங்களை வந்து டான் காப்ரியேல் டி குரூஸ் அப்படின்னு ஓ! சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பரதவர்ம பாண்டியர் தேரவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேர்வர்மன், ஆக்சுவலா தேரவர்மன் நம்ம சொல்லுவோம், ம். தேர்வர்மன் தான் அவருடைய பெயர். ம். ஏன் அந்த தேர்வர்மன் பெயர் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ம். இந்த இவர் வந்து ஆரம்பத்துல போர்ச்சுகீசியர் அந்த காலத்துல அவர் கிறிஸ்தவ சமயத்தை தழுவினாலும் அவர் ஒரு மிகப்பெரிய கடல் சார்ந்த பகுதிகளில் அதனுடைய எல்லா விதமான எப்ப கடலுக்கு போகணும், எந்தெந்த பொருட்களை எடுத்து கொண்டு வரணும், அதை எப்படி விற்கணும்ன்றதுல செல்வாக்கு மிக்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைமை பதவியில் இருந்தவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ம்.
ஆரம்பத்துல வெள்ளையர்கள் வரும்போது ஓகே, வெள்ளையர்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்க. வெள்ளையர்கள் கூட நல்ல ஒரு தொடர்பு, வணிக தொடர்போடு இருந்திருப்பாங்க. ஆனால் எப்பொழுது இவர்கள் நம்ம தேசத்த வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குதோ, அன்றைக்கு அவர்களுக்கு எதிராக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இவர் இந்த பாண்டியபதி அப்படின்னு பெயர் பட்டம் பெற்றிருக்கிற இந்த தேரவர்மன் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, ஒரு காலகட்டத்தில வெள்ளையர்களை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. ம். எப்படி எதிர்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சகோதரர் ஊமைத்துரை. ம். ஊமைத்துரை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அவர் தூத்துக்குடியில வந்து தங்கி அவர் மறைந்திருப்பதற்கான வாய்ப்புகளை அவர் கொடுத்ததாகவும், தலைமறைவா இருக்கிறது. தலைமறைவா இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல. ஏன்னா வெள்ளையர்கள் அன்னைக்கு வந்து அப்படி ஊமைத்துரையை வந்து ம். மறைத்து வைத்தால் அதுக்கு தண்டனை குடுப்பாங்க அப்படிங்கிறது ஆமா தெரியும். தெரியும். ஆமா. ஆனா அதையும் மீறி அவர் வந்து அப்படி செய்திருக்கார். அது மட்டும் இல்ல, இலங்கையிலிருந்து அன்றைக்கே பல அ ஆயுதங்களை கொண்டு வந்து இலங்கை ம். மூலமா நமக்கு தூத்துக்குடி வர்றது அன்னைக்கு கடல் பிரயாணத்துல கொண்டு ஆமா. வரது ரொம்ப எளிமை. அன்றைக்கு வந்து அவர்கள் அன்றைக்கு இலங்கையிலிருந்து பல பொருட்களை கொண்டு வந்து இங்க வந்து இந்த விடுதலை போராட்டத்தை ஆரம்ப கட்டத்துல, இது வந்து கடைசி கட்டம் இல்ல. 1948, 40கள் இல்ல. ஆ. 1800கள்ல. ஏன்னா இவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது 1779ல இருந்து 1808. ம். ம். அப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து 1801, 1800 இந்த காலகட்டங்கள்ல அவருடைய 25 வயசு, 21 வயசு இந்த காலகட்டங்கள்ல இது நடைபெற்ற ஒரு ம். விஷயம் அப்படின்னு பார்க்கிறோம். அவருடைய அந்த செயல்பாடுகள் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஆரம்ப கட்டங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதும், வெள்ளையர்களை அன்றைக்கே அவர் எதிர்த்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ம். வரலாற்றில் ஒரு பதியப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெய்தல் யூ ஆண்டோ அப்படிங்கிறவர் வந்து இவருடைய வரலாற்றை வந்து ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறார். ஒரு ம். புத்தகமாக பாண்டியபதி அப்படிங்கிற ஆ. ஆ. புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதுல வந்து ரொம்ப விரிவாக இவருடைய வரலாற்றை குறித்து எழுதுகிறார். ம். ம். ஏன்னா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர். ஏன்னா இப்ப ம். நமக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கோ அல்லது மற்ற அ விடுதலை வீரர்களுக்கோ இருக்கக்கூடிய அந்த விசிபிலிட்டி, அந்த ம். வெளியா வந்த இந்த இது வந்து இவருக்கு கிடைக்கல ம். அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இவரும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து ஆரம்ப கால அந்த விடுதலை போராட்டத்துல மிக முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறார். அப்ப கிறிஸ்தவராக இருந்தாலும் ஆமா. அன்றைக்கே ஆ. ஆங்கிலேயர்களை எதிர்த்த ம். ஒரு மன்னனாக, இந்த மண்ணினுடைய ஒரு மைந்தனாக அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அவருக்கு தேர்வா. தேரவர்மன் அப்படின்னு தேரவர்மன் நம்ம சொல்லுவோம். ஆமாமா. தேர்வர்மன் ஏன் வந்தது அப்படின்னா, ம். தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயத்துக்கு வந்து தங்க தேர் ஓ! கொடுத்ததற்கான காரணத்தினால தான் அவருக்கு தேர்வர்மன் அப்படின்னு பெயர் வந்தது ஆ. அப்படின்னு வரலாற்றில பதியப்பட்டிருக்கிறது. ஆ. அப்போ அவர் வந்து எவ்வளவு பெரிய பொதுவாகவே இந்த தேர் வழங்குதல் அப்படிங்கிறதும், அந்த தங்கத்தேர் வழங்குதல் அப்படிங்கிறதும், ஒன்று தன்னுடைய பக்தியை காண்பிக்கிறது. 2வது தனக்கான அந்த கிறிஸ்தவ சமயத்தோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, ஆமா. நான் இருக்கிறேன் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும், ம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வசதி, வாய்ப்புகள், அங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் அதெல்லாம் அவங்க செய்யறது ம். அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதனாக இருந்தவர் தான் ஆமா. தன்னுடைய இவ்வளவு பெரிய செல்வங்கள் இப்படியெல்லாம் இருந்தபோது கூட, அவர் அன்றைக்கே ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். ஆங்கிலேயரை எதிர்த்து செயல்பட்டிருக்கிறார் ம். அப்படிங்கிறது வரலாற்றிலே மிக குறிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து இன்றைக்கு தூத்துக்குடியில கடந்த ஆட்சியில, அதாவது கடந்த திமுகவினுடைய ஆட்சியில அவருடைய உருவ சிலை திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியல்ல ஆ. அவருடைய பெயரும் பதியப்பட்டு, ஏன்னா வரலாற்றிலே மறைக்கப்பட்டு போன ஒரு பெயர். இன்னைக்கு வந்து தேசிய அளவிலே அவருடைய பெயர் வந்து குறிப்பிடப்படக்கூடிய ம். ஒரு முக்கியமான ஒரு பெயராக இருக்கிறது. நாம இங்க என்ன சொல்லிக்கிறோம் அப்படிங்கன்னா, கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தோடு கூட இந்திய தேச விடுதலைக்காக, நம்முடைய ம். தேசம் விடுதலை பெற்ற ஒரு நாடாக வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த நாடு எல்லா துறைகளிலும் மிகச் செழிப்பாக, மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக, அனைத்து துறைகளிலுமே மிக அற்புதமாக செயல்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது ம். நம்ம மறந்து போயிடக்கூடாது. இந்தியாவினுடைய குடியரசு நம்ம சொல்றோம். குடியரசு நாடு அப்படிங்கிறோம். நமக்கு வந்து சோசலிசம், அந்த இதில் டெமோக்ரட்டிஸ் கண்ட்ரி அப்படிங்கிறோம். இதெல்லாமே இந்திய குடியரசு அப்படின்றோம். இந்த குடியரசு அந்த இதுல கூட சட்டமியற்றுவதில கூட கிறிஸ்தவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க அளவுல ஆ. இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வரலாற்று தரவுகள் இருக்கிறது. அப்ப எல்லா துறைகளிலுமே கல்வித்துறையாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், இந்தியாவினுடைய இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியில தொழில்துறையாகட்டும், ஆமா. எல்லா துறைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகச்சிறப்பாக தேசம் முன்னேறுவதற்கு கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால எந்த அடிப்படையிலும் யாருடைய கூடயும் நம்முடைய தேசபக்தி அப்படிங்கிறது குறைந்து குறைஞ்சிடல. போனது அல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நெறைய பேருக்கு என்னன்னா, நீங்க வந்து நம்மள பார்க்கும்போதே வந்து இவங்களுக்கெல்லாம் தேசபக்தி இருக்காதுன்னு நம்ம நினைப்பாங்க. ஆனா, அது தவறான ஒரு புரிதல். ஏன்னா,
நம்மளை கடவுள் இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிற வரைக்கும், இந்த பூமியிலே இந்த மண்ணிலே நாம் இருக்கிற வரைக்கும், இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த நாட்டின் மேலே நமக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேசமே மகிழ்ந்து கலிகூறு அப்படின்னு நம்ம சொல்ல போனா நம்மளுடைய ஜெபமே, ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதியும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இந்தியா மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய இந்த மாநிலம் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த சுதந்திர தின விழால நாம வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு, நாம நம்முடைய வரலாறுகளை கொண்டு போய் நம்முடைய மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கும் நம்ம கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் கிறிஸ்தவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மறுக்க முடியாதது. அது வந்து மறைக்கவும் முடியாதது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக, ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு நான் முடிக்க விரும்புறேன். ரொம்ப அருமையான கருத்துக்களை, வரலாற்று விஷயங்களை, மறந்து போன மறைக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. நன்றி ரொம்ப. நேயர்களே, இது முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்து விட்டது. நீங்களும் அப்படிதான் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எத்தனையோ வரலாற்று இதை நம்ம படித்திருந்தாலும் கூட, நேரடியாக ஒருத்தர் சொல்றது, கிறிஸ்தவங்க எப்படி அந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்கன்றதை நம்ம கேட்பது நமக்கு செவிக்கு மட்டுமல்ல, நமது உணர்வுகளுக்கும் அது வந்து ஒரு தீனி போட்டது மாதிரி தான். திரு வெங்கடேசன் சொன்னது மாதிரி இதை போய் மற்றவங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லி, சந்ததிக்கு, குறிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து நீங்கள் சொல்லுங்கள், நண்பருக்கும் சொல்லுங்கள். அந்த எப்படிப்பட்ட பல விதமான கிறிஸ்தவ பெரியோர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள் என்பதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். பாரதியார் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாரு, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வாங்கின சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம் இல்லையா? அவரே கடைசி அதை எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, இவ்வளவு இப்படிப்பட்ட சுதந்திர மாண்பை வந்து நம்ம வந்து இழந்துடக்கூடாது, மண்ணில் உள்ள இன்பங்களை விரும்பி சுதந்திர பயிரை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அருமையான, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதியார் கவிஞர் பாரதியார் சொல்லியிருந்தாலும் கூட, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நமது சுதந்திரத்தை வந்து கட்டி காக்க வேண்டியது தலைமுறையாக நமது பொறுப்பு தான். வாங்கி கொடுத்தவங்களாம் இப்போ இல்லை நம்ம கூட இல்லையா? ஏதோ 1-2 பேர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கட்டி காப்பதற்காக ஒரு உண்மையான ஒரு இந்திய குடிமகனாக, நம்ம நாட்டின் மீது நம்ம பற்றுள்ளவர்களாக நம்ம நடக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை வந்து காக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ நம்ம அதைத்தான் செய்ய வேண்டும். அதை எல்லாருமே நம்ம வந்து மனதில் கொள்ள வேண்டும். இதே போல தான் நம்ம எப்படின்னா, நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட நமக்காக வந்து ரத்தம் சிந்தி மரித்து இன்றைக்கும் உயிரோடு எழுந்து நமது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக இருப்பதற்காகத்தான் அவர் வந்து பாடுபட்டார் இல்லையா? அப்படிப்பட்ட நமது ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும், நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அவரும் வந்து கர்த்தராகிய இயேசுவானவரும் ரத்தத்தை சிந்தி தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம எப்போதுமே நம்ம நாட்டின் தலைவர்களுக்காகவும், நம்ம ஆளுபவர்களுக்காகவும், நம்ம நாட்டிற்காகவும் ஆண்டவராகிய தேவன் வந்து நம்ம இந்தியா தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமாக பைபிளே நம்ம திருமறையில் சொல்லியிருக்கிறது, எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுறது நமது கடமை. எனவே நாம் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே ஜெபம் பண்ணணும். நம்ம பொதுவாகவே தேர்தல் சமயத்துலலாம் என்ன பண்ணுவோம், ப்ரேயர் குரூப்லாம் போட்டு எந்த கட்சி வரணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணுவோம். இல்லை தேர்தலுக்காக உண்மையாகவும் ஜெபம் பண்ணுவோம், நாட்டை நல்ல ஆளுபவர்கள் வரணுன்றக்காக வேண்டி. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் மட்டும் கிடையாது, தினந்தோறும் நம்ம வந்து நம்ம ஆளுபவர்களுக்காகவும் நன்றாக நேர்மையாக நீதியாக ஆட்சி செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்ல சுதந்திரமாக வாழ வேண்டும், இந்தியா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம வந்து இந்த சுதந்திர தினத்தை நாளன்று ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு மீண்டுமாக சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.